ஹலோ, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெற்றோர்களுக்கும் என் பாசத்திற்கும் மிகமான மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழ் துறையானது மிகவும் பழமையான துறை. அதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு மிக பழமையான ஒரு துறை. கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகள் பழமையா இருக்கும். ஒரு தன்னாட்சியை பெற்று இன்னும் உயிர்ப்புடனும் செயல்பாட்டுடன் இருக்கக்கூடிய மன்றங்கள்ல ஒண்ணு. நம்ம பள்ளியில எத்தனையோ மன்றங்கள் இருக்கு. கணித மன்றம், வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஆங்கில மன்றம், அறிவியல் மன்றம். இதெல்லாம் எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒர்க் ஆகும், அடுத்த வருஷம் ஆஃப் பண்ணி போட்டுறது, திரும்ப அடுத்த வருஷம் ஆன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு செயல்பாடு நின்று வரும். தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் ஒரு மன்றம் உயிர்ப்புடன் இருந்திருக்கு அப்படின்னா அது தமிழ் இலக்கிய மன்றமே, வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய கழகமே. இன்னைக்கு முத்தமிழ் வார விழா முதல் நாளாக பேச்சுரை அமைக்க போறோம். இன்னைக்கு ஏன் முத்தமிழ் வார விழா அப்படின்றத பத்தி சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் முதல் நாளாக மன்ற நாள். இத்தனை நாளா மன்றங்கள் செயல்பட்டு இருந்துச்சியா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மன்றம் அந்த செயல்பாட்டுடைய ஒரு நாளாக இந்த ஆண்டு ஒரு நாளாக அது கடைபிடிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த நாளாக வள்ளுவர் தினம். இது ஒரு சில மன்றங்கள் ஒரு சில அமைப்புகள் சார்ந்து கொண்டாடுறாங்க, அவங்களாம் சேர்ந்து கொண்டாடுறாங்க. அதோட நம்மளும் சேர்ந்து கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் என்னது வார விழாவே. வீரமாமுனிவர் தமிழக கழகத்தோட 7வது ஆண்டு சேவையை பாராட்டும் விதமாக இந்த நாள் அமைகிறது. அதையொட்டி இன்று பேச்சுரையாற்ற நம் மையத்தின் தமிழ்துறையின் வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய கழகத்தின் 10வது தலைவன் வேல்முருகன் பேச போறாரு. இன்னைக்கு பேச்சுரையுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மொழி எங்கள் வாழ்வுக்கு தமிழ் மொழி எங்கள் சமுதாயத்தின் நீர். இதுதான் தலைப்பு. எனக்கு அந்த பாட்டை சொல்லி சொல்லி அந்த பாட்டு வர ஆரம்பிச்சு. அதாவது தமிழ் மொழி என்ன வாழ்வித்த நீர், வாழ்வித்த ஊர், இளைஞர்களுக்கு வேல், புலவருக்கு வேல், இளைஞர்களுக்கு பால் அப்படின்னு அருமையான பாடல். அந்த பாடத்திலிருந்து ஒரு தலைப்பு, தமிழ் மொழி எங்களின் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இதுதான் தலைப்பை அழகா பேச போறாரு. இன்னைக்கு பேசுறத பார்ப்போம். இந்த நேரத்துல நாங்க யூடியூப் ஸ்ட்ரீம் போட வேண்டியதான். பல காரணங்களால ஸ்ட்ரீம் போட முடியாம வீடியோ வருது. வீடியோவை 45 நிமிஷமோ 1 மணி நேரமோ உட்கார்ந்து பார்த்துட்டு அருமையான இந்த தமிழை பத்தி இன்னைக்கு பேசுவோம். சரி, ஆரம்பிக்கலாம். பேசுவார். இன்று நம் தன்னார்வ தமிழ் மற்றும் கல்வி வளர்ச்சி மையத்தின் தமிழ் துறையில் முத்தமிழ் வார விழாக்களை கட்டியுள்ளது. இதன் தலைமை தமிழ் ஆய்வு பிரிவு இயங்குவது வீரமாமுனிவர் தமிழ் லிட்ரேரி அசோசியேஷன் வழிநடத்துதலில் தான். இன்றைய முதல் உரையை நம் மையத்தின் தமிழ் மன்றத்தின் 10வது தலைவரும் 10வது தலைவர் மரபின் தொடர்ச்சியும் கொண்ட வேல்முருகன் நான் வழங்க உள்ளேன். என் தலைப்பு தமிழ் மொழி எங்களின் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இந்த தலைப்பை எடுத்தவுடனே எனக்கு திருக்குறள் வரிதான் ஞாபகம் வந்தது. திருக்குறள் நூலில் வள்ளுவர் சொல்கிறார், நீர் இல்லாமல் உயிர் இல்லை, உயிர் இல்லாமல் உலகம் இல்லை, அதுபோல் மொழி இல்லாமல் சமூகம் இல்லை, சமூகம் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் நமக்கு காலி டீ கூட இல்லை, அதில் தமிழ் டிகிரி இல்லாட்டி சர்க்கரை கூட கரையாது.
நீருக்கு ஒரு தன்மை உண்டு. அது போன இடத்திலெல்லாம் உயிர் வளர்க்கும். இது செழிப்பூட்டும், சிரிக்கவும் வைக்கும். ஆனால் சில சமயங்களில் நம்மூர் சாலையில் மழை பெய்தால்தான் உண்மையான சமூகம் ஆராய்ச்சியே தொடங்கும். 2 பைக் வேகமாக போனா அண்ணே பள்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பள்ளத்துல நாமே விழுகிறோம். இந்த சமூகம் நம்ம மேல செய்யும் உயிர்வியல் பரிசோதனை. தமிழ் மொழியும் அப்படித்தான். சின்ன இடத்துல விழுந்தாலும் எழுந்து நிற்க வைக்கும். நீர் மாதிரி ஒழுகும். நம் மொழிகள் மாதிரி உறுதி தரும். சங்க இலக்கியங்களில் பார்த்தால் கபிலர் போன்ற புலவர்கள் ஒரு மன்னன் நல்லாட்சி செய்தால் அவனை வான்மலைக்கு ஒப்பிட்டு பாடுவார்கள். ஏன்னா நல்ல மொழியும் நல்ல ஆட்சியும் ஒரே வேலையைத்தான் செய்யும். அது மக்கள் தாகத்தை தீர்க்கும். இப்ப நம்ம சமூகத்துல தாகத்துக்கு தண்ணீர் தீர்வு, அரசியல் செய்த ட்ரெண்டிங் தீர்வு. ட்ரெண்ட் எப்ப மாற்றும் தெரியுமா? ஒரு அரசியல்வாதி ஒரு மேடையில் பேச ஆரம்பிக்கிற நேரம் முதல் முடிக்கிற நேரத்துக்குள்ள 3 மீம் வந்துட்டா அது மாற்றத்துக்கான டைம் டேபிள். மீம்களும் ஒரு வகை நீர்தான். சர்க்கரை போட்டா செய்தியை தமிழ் கலசத்தில் ஊற்றி கலக்கினால் அதுதான் இணையத்துல வைரல்னு சொல்ற தமிழ் பாயாசம். ஆனால் நகைச்சுவை என்பது வெறும் சிரிப்பல்ல, அது சமூக விமர்சனத்தின் ஈரப்பதமான புட்டு. அரை வேக வைத்த உண்மை கசக்கும், முழு வேக வைத்த உண்மை சிரிப்பூட்டும். தமிழ் மொழியும் உண்மையை நகைச்சுவையோடு சொல்ற கலை. தெரிஞ்ச சூப்பர் குக் அரசியலை பற்றி பேசும்போது இன்றைய காலத்தில் இந்திய அரசியல் மேடைகளை கவனித்தால் உரை ஒரு பக்கம், ஓடும் கைசைகை இன்னொரு பக்கம், ஓடும் மைக் 3ஆம் பக்கம், சாய்ந்து ஓடும் நம் தமிழ்மொழி மட்டும்தான் எல்லா பக்கத்தையும் ஒரே அர்த்தத்துல ஓட வைக்கும். நீரேற்று பாசனம். நம் சமூக வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது? முன்பெல்லாம் வீட்டு திருவிழா, கோயில் திருவிழா, ஊர் திருவிழா என்று 3 வட்டமா இருந்தது. இப்ப எல்லாம் வாட்ஸ்அப் குழு திருவிழா தான். நான் வரேன்னு 100 பேர் சொல்வாங்க. சீன் 198 இருக்கும். டைப்பிங் மட்டும் முடிவில்லாம ஓடும். இறுதியில் மீட்டிங் கேன்சல்டு பை அட்மின். இதுதான் நவீன கூட்டுறவின் டேம் கட்டப்பட்ட நீர்த்தேக்கம். இருந்தாலும் தமிழ்தான் இணைப்பின் ஊற்றுக்கண். நம்ம சமூக வளர்ச்சின்னு சொன்னா அரசியல் கருத்து கட்டாயம் வரணும். தமிழ் ஒரே நேரத்தில் மழை மேகமாகவும் மண் வாசனையாகவும் வேறு ஈரமாகவும் இருக்கிறது. அரசியலும் சமூகமும் தமிழ் இல்லாட்டி வெறும் வெப்பக்காற்று. தானே குளிர்ச்சிக்கு திரவம் வேண்டும், திரவத்திற்கு நீர் வேண்டும், நீருக்கு ஊற்று வேண்டும், ஊற்றுக்கு மழை வேண்டும், மழைக்கு மேகம் வேண்டும், மேகத்துக்கு காற்று வேண்டும். அந்த காற்று நகைச்சுவை. காற்று நகைச்சுவை கலந்த தமிழ் காற்றாய் இருந்தால் ஓட்டு மட்டும் செழிக்காது. நட்பு, காதல், சமூகம் கொடி பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிடும். அண்ணா காலத்துல நாடகம், பேச்சு, அரசியல் 3 கலந்து CN அண்ணாதுரை அவரின் மேடை பேச்சுகளை எடுத்துக்கொண்டால் அது நகைச்சுவை கலந்து கொள்கை சாரல். தமிழ் நம் சமூகத்தின் விளைவுக்கு நீருன்னு சொல்றதுல முக்கியமான அறிவியல் உவமை இருக்கு. வயலுக்கு நீர் பாய்ச்சினால் பயிர் வளரும்.
மனதுக்கு தமிழ் பாய்ச்சினால் சிந்தனை வளரும். சிந்தனைக்கு நகைச்சுவை பாய்ச்சினால் அகங்காரம் கரையும். அகங்காரம் கரைந்தால்தான் சமூக வேர் தண்ணீரை பருகி அரசியல் மரமாக நிற்கும். ஆனால் இன்றைய அரசியல் செய்திகளில் சிரிப்பூட்டும் சம்பவங்கள் மட்டும் ஒரு புயல் வேகத்தில் வடிவெடுத்து தமிழ் நதி வழியாக பாய்கின்றன. அதை பார்த்து சிரிக்கும் போதே நாம் ஒரு உண்மையை உணர வேண்டும். வெறும் அலையை பார்த்து நீரின் ஆழத்தை அளக்கக்கூடாது. மொழியின் ஆழம் அலையில் இல்ல, அடியில் இருக்கும். கலாச்சார ஊற்றில் தான் இப்ப நம்ம சமூகம் எதை நோக்கி செல்கிறது? விரைவு வாழ்க்கை, டிஜிட்டல் புகழ், 15 நொடியில் கவனம், 30 நொடியில் முடிவு, 60 நொடியில் கோபம், 120 நொடியில் சமரசம், 300 நொடியில் பிளாக், அடுத்த நிமிடம் நியூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேகத்திலும் செழிப்பூட்டும் நீர் மாதிரி மெதுவா நமக்குள்ள ஊறுவது தமிழே. நீர் ஒரு நாளும் வெடித்து சத்தமிடாது, ஆனால் அதன் சக்தி அணையை தூக்கி வீசும். அப்படித்தான் தமிழ் சத்தம் இல்லாம செயல் செய்யும், ஆனால் சிந்தனையில் அணையை உடைக்கும். ஆகவே மாணவர்களே, சமூக நண்பர்களே, முத்தமிழின் உறவுகளே, தமிழ் என்பது பள்ளி பாடமல்ல, அது குடும்ப நீர்த்தொட்டி மட்டுமல்ல, அது சமூகத்தின் நீர்ப்பாசன திட்டம். அது சிரிக்க சொல்லும், சிந்திக்க சொல்லும், கேள்வி கேட்க சொல்லும், அநியாயத்துக்கு எதிராக கொந்தளிக்க சொல்லும், நியாயத்துக்கு ஆதரவாக அமைதியா நிற்க சொல்லும். நீர் மாதிரி மொழியை கடத்தினால் பயிர் மட்டும் வளரும். மொழியோடு பண்பையும் கடத்தினால் சமூகம் முழுக்க செழிக்கும். அந்த செழிப்புக்கு நகைச்சுவை, உப்பு வேண்டும். ஏன்னா உப்பு இல்லாத தண்ணீர் குடிக்க உதவும், சிரிக்க உதவாது. சிரிப்பில்லாத சமூகம் குளமில்லாத நிலம் மாதிரி வெடிச்சு போயிடும். தமிழ் இருக்கு, ஈரம் இருக்கு, இனம் இருக்கு, உறவு இருக்கு, மீம் இருக்கு, விமர்சனம் இருக்கு, அரசியல் ரசம் இருக்கு. இனி நாம பயிரா இருப்பதா மரமா வளர்வதா என்பது நம் கையில். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எங்கு நீர் பாய்கிறதோ அங்கு உயிர் துளிர்க்கும். எங்கு தமிழ் பாய்கிறதோ அங்கு சமூகம் செழிக்கும். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, சமூக ஈரம் தலைக்கட்டும். தமிழ் மொழி வெறும் சொல்லல்ல, அது வாழ்வின் ஓட்டம். நதி எங்கு பாய்கிறதோ அங்கு செழிப்பு, உயிர். தமிழ் எங்கு பாய்கிறதோ எல்லாம் சேர்ந்து ஒரு கலக்கல் பண்பாட்டு பாயாசமாக மாறிவிடும். அந்த மொழிக்கு ஒரு சிரிப்பு, அது கடினமான கருத்தையும் சுவாரஸ்யமான சிரிப்பு வகையில் சொல்லிவிடும். சங்க இலக்கியத்துல புலவர்கள் மன்னனின் நல்லாட்சியை வான்மலையின் கருணையோடு ஒப்பிட்டு பாடினார்கள். அந்த காலத்துல நல்லாட்சி, நல்ல மழை, மக்கள் சுபிட்சம். இப்ப நம்ம காலத்துல நல்லாட்சி, நல்ல ஒய்ஃபை, மக்கள் வைரல் மீம்ஸ். அந்த காலத்துல பஞ்சம் வந்தா மக்கள் தண்ணிக்காக தவிப்பாங்க. இப்ப வாய் திறந்தா ட்ரெண்டிங்னு தவிப்பாங்க. அந்த தவிப்பையும் உயிர்ப்பையும் ஒரு சேர தருவது தமிழ் மட்டும்தான். நீர் எப்பவும் ஒரே மாதிரி ஓடும், ஆனால் போகும் இடத்துக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றி நகரும். தமிழ் மொழியும் அப்படித்தான், காலத்துக்கேற்றது போல நவீனமான பேசும். அதே நேரம் தனது வேர் பண்பாட்டை மறக்காது. அந்த வேர் இல்லைன்னா நாம் ஆணி வேர் கூட தண்ணி எடுக்காது. வெறும் ட்ரிப் எடுக்கிற குழாய் மாதிரி காத்துதான் வரும். இதனை புரிய வேண்டிய தலைமுறை நாம் தான். முன்பெல்லாம் ஒரு ஊர் திருவிழாவுல ஆடுறது மிளகாய், மஞ்சள், மாட்டு வண்டி, பொங்கல், சிலம்பாட்டம். இப்ப திருவிழா வந்தா வாட்ஸ்அப் குழு, இன்ஸ்டா ரீல், யூடியூப் ஷார்ட்ஸ். அதுல நான் வரேன் 100 பேர் சொல்லுவாங்க. சீன் 99 இருக்கும். ஆனா நேரில் வர்றது 2 பேர். அந்த 2 பேரும்
ஒரு டீ குடிப்பாங்க, சேமமா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுதான் இன்றைய சமூகம் கட்டியுள்ள உணர்வுபூர்வ நீர் அணை. அரசியலுக்கு வர்றேன், தமிழ் துறையிலே பேசுற மேடைக்கு அரசியல் கருத்து வராம இருக்க முடியுமா? அது சாம்பாருக்கு உப்பு இல்லாம இருக்கிற மாதிரி இந்திய அரசியல் ஒரு பெரிய குடும்பம். ஆனா அந்த குடும்பத்துல பேசுறது மட்டும் லவுட் ஸ்பீக்கர்ல கேட்கிறது, மக்கள் காதுல காட்டன் புரிகிறது மட்டும் மீம் கேப்ஷன்ல மேடை பேச்சை கவனிங்க. நான் மக்களுக்காக வாழ்வேன்னு ஒருத்தர் முழங்கும் போது மைக் ஏனாக இடது பக்கம் சாய்ந்து நிற்கும். அதை பார்த்து நம்ம சமூகத்தில் ஒருத்தர் சொன்னார், மைக் கூட நியாயமா நிக்கணும், இல்ல கூட்டணி மாதிரி சாய்ந்து நிக்க கூடாது. இதுதான் நவீன அரசியல். ரைவ் பிசிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். தமிழ்நாடு அரசியலின் பேச்சு மரபுல நகைச்சுவை கலந்த கொள்கை சாரல் பெரிய பங்கு வகிக்கிறது. வசனம் எழுதினாலும் மேடையில் கொள்கை சொல்லினாலும் இடையிடையே சிரிப்பூட்டும் பஞ்ச் வைத்திருப்பார். அதுபோல் மேடையில் எப்போதும் கூர்மையாக ஆனால் சுவையாக பேசும் ஒருத்தர் இருந்தால் அது எங்க வீட்டு இட்லிக்கு சட்னி கிடைத்த மாதிரிதான். மக்கள் மனது நிறையும். இன்றைய அரசியல்வாதிகள் இட்லி மாதிரி மென்மையானவங்களா, சட்னி மாதிரி காரமானவங்களா, இல்ல தண்ணி சாம்பார் மாதிரி ஒத்துவருக்கான மாற்றிக்கொண்டே நகர்றாங்க. அதுல ஒரு வியப்பு என்னன்னா, கூட்டணி மாறும் வேகம் மழைக்காலத்துல வாட்டர் லெவல் மேலரும் வேகத்தை விட அதிகமாக இருக்கும். பேச்சுக்கு நகைச்சுவை ஒரு முக்கிய நீர். சிலர் அரசியல்ல ஆவலா ஓடுறாங்க, ஆனா ஆவி பறக்கிறதுக்கு அளவுக்கு ஸ்பீடா பேசுனா வெளியே ஸ்டீம் தான் வரும். அர்த்தத்துல வாட்டர் கூட வராது. அத பார்த்தா ஒரு மீமர் சொன்ன கிண்டல் தான் ஞாபகம் வரும். அரசியல் என்பது நீர் மாதிரி ஓடணும், ஆனா வார்த்தை மட்டும் எண்ணெய் மாதிரி மிதக்க கூடாது. சில தலைவர்கள் பேசினா நீர் மாதிரி பாயும், சிலர் பேசினா அதே தண்ணி குழாய்க்குள்ள மொபைல் சிக்னல் மாதிரி சத்தம் வந்தாலும் துளியும் வராது. இன்னொரு சிரிப்பூட்டும் செய்தி, அரசியல்வாதிகளின் போட்டோ ஷூட் கலாச்சாரம். முன்னாடி மன்னர்கள் சிலை வைத்தாலே ஊர் பெருமை. இப்ப சிலை வைப்பதற்கு முன்னாடியே செல்ஃபி எடுத்தாச்சு, கட் அவுட் பிரிண்ட் பண்ணாச்சு. அதுல மாலை போடுறதுக்கு பூ சந்தையில் விலை விசாரித்தாச்சு. மக்கள் வாழ்வோடு உண்மை பாசனம் மட்டும் அண்டர் ஸ்டேஷன், அதாவது தண்ணி இல்லாம கட் அவுட் குளிக்கும் மக்கள் தான் வெயிலில் காயும். நம் சமூகத்தின் பயணம் எது நோக்கி? ஒரு பக்கம் அறிவியல் டிஜிட்டல் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் பண்பாட்டு வறட்சி என்ற பயம். இதற்கிடையே ஈரப்பதமான மண்ணா நம்மை காப்பாற்றுறது தமிழ்தான். அரசியல் செய்திகளை தமிழ் பாயாசத்தில் கலந்து சொன்னால் அது கசக்காது, ஆனால் கேலி கலந்தால் அது சாம்பலில் ஊற்றிய நெய் மாதிரி சுவையாக இருக்கும்.
உதாரணமாக மக்கள் பிரச்சனை மேடையில சொல்லும்போது தீர்வு விரைவில் என்று சொன்ன அறிவிப்பு எல்இடி போர்டுல வெறும் போல ஒளிருமானா தமிழே அந்த தீர்வு நதியை விளம்பரத்துல இல்லாம செயலுல பாய்ச்சணும்னு நினைவூட்டும். இப்ப கேலி ரசத்துக்கு சில கதையோடு நகர்கிறேன். ஊர் பொதுமக்கள் ஒரு நாள் சொன்னார்கள், நம்ம தலைவர் மக்களுக்கு தண்ணி பாய்ச்சுறாரு, இல்ல வெறும் தண்ணி கேன்ல பணம் போட்டு பாய்ச்சுறாரா? மற்றொருத்தர் கிண்டல் பண்ணால், தண்ணி பாய்ச்சினா பயிர் வளரும், படம் பாய்ச்சினா ஃபாலோவர் வளரும். ஆனா வயசு போனாலும் மக்களுக்கு பஞ்சம் வந்து போல லைக்ஸ் பஞ்சம் வராம இருக்கணும்னா தமிழ்தான். இதுதான் மக்கள் பிச். நம் மொழியின் அரசியல் ஈரப்பதம் என்னன்னா தவறை சிரிப்போடு சுட்டி காட்டும், ஆனால் இடித்துரைக்காது. நாடு முழுக்க பேச்சு வளர்ச்சி முன்னேற்றம் திட்டம், தடுப்பணை பாசனம், ஆனால் மொழியை நீர் போல பாய்ச்சி மக்களின் சிந்தனையை நனைக்கிற திட்டம். தமிழ் இலக்கிய மாதிரி ஓப்பன் சோர்ஸ் எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். சில அரசியல்வாதிகளை பார்த்தா ஒரு உண்மை அவர்களின் பேச்சு மலை மாதிரி தொடங்கும், புயல் மாதிரி முடியும். ஆனால் நிலத்தின் ஈரப்பதம் நெக்ஸ்ட் ஸ்பீச் வரை ட்ரை ரன் முதல்ல ஸ்பீச் that is real ரன் அப்புறம். தமிழ் இலக்கியத்துல உண்மை நீர் மாதிரி ஆழம். அநியாயம் நடந்தால் முடிந்து போகாது, அது வரலாற்றில் அணைவுடைந்து மீண்டும் மேலெழும். உதாரணமாக அநியாய குற்றச்சாட்டு தண்டனை எல்லாம் பற்றி பேசும்போது நீதி மொழியாக ஆவண பயிரை நனைக்கும். ஈரம் தமிழ்தான். அந்த மொழியின் கேள்வி கேட்கும் துணிச்சல் தான் சமூகத்தின் கிரவுண்ட் வாட்டர். நாம் எதை இளைய தலைமுறைக்கு கடத்தணும்? தமிழை மட்டும் இல்ல, அதன் ஈரப்பதமான நகைச்சுவை கூட. நகைச்சுவை என்பது வெறும் சிரிப்பல்ல, அது மனத்தின் வறட்சி. நீரை உறிஞ்சும் ஸ்பாஞ்ச். லாங்குவேஜ் கில்ஸ் வாட்டர். ஐடியாலஜி தேர்தல் ஓவர் ஃபாலோ மீம்ஸ் ஃபில்டர். தமிழறிவு ஃபில்டர் இல்லைனா ஃப்ளோட் வந்தாலும் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை. ஆகவே உறவுகளே, தமிழ் ஒரு நீர்ப்பாசனம், அதே சமயம் அது அணைக்குளம், ஆழ்குழாய், ஆற்று படுக்கை, கடலின் உப்பு எல்லாம் கலந்து இருக்கும். வேதியியல் அரசியல் நியூஸ் கலந்தாலும் சிரிப்பாக இருந்தாலும் ரசமாக மாறும். ஆனால் ரசம் கொஞ்சம் அதிகமாக இருந்தா குழம்பி போய் கொத்தமல்லி தேடுற மாதிரி அர்த்தம் தேடுறவரையும் குழம்ப வைக்கும். அதுக்கும் மருந்து தெளிவான தமிழ்தான். இறுதியாக நான் சொல்றது, வாழ்வுல சமூகத்துல அரசியல்ல காதலில வீட்டுல சண்டை வந்தாலும் ஒய்ஃபை இல்லாட்டியும் கூட்டணி மாறினாலும் தீயில் சர்க்கரை கரையாட்டினாலும் மனசுல உண்மை கரையணும்னா தமிழே நீர். அந்த நீர் பாயாட்டும், பயிர் நனையட்டும், சிந்தனை துளிர்க்கட்டும், மீம்ஸ் ரசிக்கவும் சிந்திக்கவும் வள்ளுவன் கிரவுண்ட் வாட்டர் போல் தமிழ் பாயட்டும். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே நீ முழங்கு.
நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளையும் சமுதாய தமிழ் மொழி எப்படி வளரணும், அடுத்த சமுதாயத்துக்கு தமிழ் மொழி எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லியாச்சு. மைக்கு ஸ்டாண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, எனக்கு வர மாதிரி. ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியாச்சு. நம்ம தமிழ் மொழி எத்தனையோ ஆண்டுகள் பழமையான பல மொழிகளை தாண்டி இன்னைக்கும் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு மொழி. நம்ம தமிழ்நாட்டை தாண்டி பல நாடுகளில் நம் மொழி சிதறி கிடைக்கிறது. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீசியஸ் போன்ற பல நாடுகள்ல இன்னமும் தமிழ் மொழி வளர்ச்சியில இருக்கு. உதாரணமாக அமெரிக்காவில் அமெரிக்க தமிழ்ச்சங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, மலேசியால தமிழ்ச்சங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, எல்லா நாடுகளிலும் தமிழ்ச்சங்கம் இருக்கு. அதெல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சங்க அரசு நிறுவனமாக முத்தமிழ் வளர்த்த தேன்மதுரையிலேயே உலக தமிழ்ச்சங்கம் இருக்கு. அனைத்து தமிழ்ச்சங்கத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நம்ம ஆல்ரெடி மாணவர்களை கூட்டிட்டு போயிருந்தோம். இது மாதிரியான தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய நம்ம நாட்டுல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா, நம்ம நாட்டை விட வெளிநாட்டுகள்ல தான் அதிகமா இருக்கு. இலங்கையில இன்னும் நம்மளுடைய தமிழ் மொழியிலேயே ரூபாய்த்தாள்கள் பேர் எழுதிருக்கு. இலங்கை மத்திய வங்கி அப்படின்ற பேர் போட்டு அந்த பணங்கள் வெளியிடப்பட்டிருக்கும். இதெல்லாம் தமிழ் மொழியின் எப்படி சொல்றது, தமிழ் மொழியை தூக்கி நிறுத்துறதுக்கான ஒரு செயல்பாடுகள். சிங்கப்பூர், மலேசியால இன்னும் அரசு மொழியாக தமிழே பயன்பாட்டில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு அரசு வெளியீடு வரணும் அப்படின்னா தமிழ்ல தான் வரும், பின்னர் ஆங்கிலத்திலையும், அதுக்கு பின்னர் அவர்களுடைய என்னென்ன மொழி இருக்கோ அந்த மொழியில வரும். இது மாதிரியான தமிழ் மொழி வளர்ச்சியில இருக்கக்கூடிய பல நாடுகளும் பல அமைப்புகளும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய கழகம் தமிழ் வளர்ச்சி பணியில 7வது ஆண்டை கடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு சேவையினால கொண்டாடுகின்றோம் அனைவரும். சொன்னதெல்லாம் என்ன ஒரு அடிப்படையான பிரச்சனைகள். இன்னைக்கு ஒரு ரோடு ஓட்டையா கிடக்கு, போட்டிருப்பாங்க மழை காரணமாவோ அல்ல எந்த காரணமாவோ ஃபுல்லா மேடு பள்ளமா இருக்கும். இங்க பாரு, நம்ம டாக்ஸ் மேடு பள்ளமா இருக்கு, நம்ம கட்டின வரி ஃபுல்லா மேடு பள்ளமா இருக்கு. மேடு பள்ளம் வரி மட்டும்தானா அரசாங்கமா அப்படின்னு கேட்கிற மாதிரியாக ஒரு சாலை வசதிகள் இருக்கு. எலெக்ஷன் வரப்போதா பாருங்க, தாரை காய்ச்சிட்டு இருப்பாங்க, அப்படியே ஃபுல்லா போட்டு நீட்டா இருக்கும் ரோடு. பாலம் கட்டுறது என்ன, இது இல்ல பாதாள சாக்கடை போடுறது என்ன, பணிகள் அடுத்தடுத்து இருக்கும். விருதுநகரை சுத்தி அடுத்தடுத்து பணிகள் நடந்துட்டு இருக்கு. எங்கிட்டுமே நம்மளால போகவே முடியல. சரி பாலத்தை கட்டுறதுனாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கட்ட மாட்டியா, முக்குல ஒரு பாலம், சரி அங்க ஆரம்பிக்கிறியா பணி மூடிட்டியா, அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனா அங்க ஆரம்பிக்கிறியா. ஒரு பாலத்தை கனெக்ட் பண்றதுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு பாலம் தொடங்குறியா, இங்க உள்ள பஜார்ல ஒரு பாலம் தொடங்குறியா, அதுக்கடுத்து இன்னொன்னு என்கிட்ட ஒரு பாலம் தொடங்குறியா, போறதுக்கு வழி இல்லாம வச்சிருக்காங்க. அப்புறம் அடுத்து பார்த்தா பாதாள சாக்கடை போட்டாங்க, ஒரு இப்படி தூக்கி போகுது, மண்ணள்ளி போட்டிருக்காங்க, தூக்கி போகுது, வண்டி போக முடியல. அப்படி ஒரு நெரிசலாக இருக்கிறது. ஏன்னு கேட்டா எலெக்ஷன் வரும்போதுல 2026 யாரு அப்படின்றாங்க. சரி என்னதான் வருவாங்கன்னு பார்த்தாலும் வரவங்களும் வந்துட்டோம்டா அப்படின்னு, எவன்டா நீ வந்துட்டோம்டா, எவன்டா நீ வந்துட்டோம்டா அப்படின்றாங்க. இவன் தான் வரப்போறான்னு தெரியல, இவன் தான் போறது. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் விட்டுருங்க. ஆனா தமிழ் மொழியை பயன்படுத்திக்கிட்டு நிறைய அரசியல் கட்சிகள் வளர்ந்துட்டு வருது. சொல்ல வேண்டாம், மரத்துக்கு மாநாடு, தண்ணீருக்கு மாநாடு, மாநாடு போடுறதுக்கான ஒரு அந்தஸ்தே குறைஞ்சு போச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆனா அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் அதெல்லாம் காப்பாற்ற போகின்றோம், மரங்களை வெட்டுறதுல இருந்து காப்பாற்ற போகின்றோம். அதற்கெல்லாம் எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு பேச்சுரையோ அல்லது ஒரு தலைப்புல பேசுற மாதிரி மாணவர்களிடத்துல வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்கான விஷயம். அந்த மாதிரி போடாம போட்டாச்சு, மாநாடு போட்டாச்சு, அதுக்கும் கூட்டம் வருது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. தண்ணீருக்கு ஒரு மாநாடு, மரத்துக்கு ஒரு மாநாடு, அப்புறம் பார்த்தா புதுசா ஒரு மாநாடு போய்கிட்டு இருக்கு. நான் அறிவிப்புக்கு நம்மளுடைய கலரை வச்சு அந்த அறிவிப்பு தாளை எடுக்கும் போது, இது எந்த கட்சி, இது அதுல அப்படின்றாங்க. எந்த கட்சிடா இது, அதுல அது பேப்பரு, நம்மளுடைய அறிவிப்பு அந்த ஒரு செய்தி போகுது, ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு மையத்துல இருந்து போகுது அப்படின்னா அதுக்கான தாள்ல கலர் வண்ணங்கள் பூசப்பட்டிருக்கும். அதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வம் என்ன அப்படின்னா மஞ்சள், சிகப்பு, மஞ்சள், இது நம்மளுடைய மையத்துடைய நிறம். இது அதுல அப்படின்றாங்க. நடுவுலதான் யானை வரலடா அப்படின்னா, இல்ல இது அதுதான், நீங்க அவர்தே, நம்மளுதே, நீங்க அவர்தே.
இல்லடா யானை இல்ல நீ அவருதையா அவர்தான் 26 அப்படின்றாங்க. என்ன 26 அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த மாதிரி ஒரு அரசியல் பிரச்சனைகள் அதை பத்தி பார்த்தாச்சு. சமூகத்தோட வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணும், இளைஞர்களை சமுதாய வளர்ச்சிக்கு மொழியோட ஆர்வத்தோட சேர்த்து வளர்ச்சி கொண்டு வரணும். இதுதான் ஒரு சமுதாயம் வளர்ச்சி பெறதுக்கான ஒரு அழகு. பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. வண்டியில போனாலும் நம்ம ஹெல்மெட் போட்டு போலன்னா பிடிக்கிறது, நம்மளுக்கு 500 ரூபா போயிடும். சரி, அவர் போடாம போன் பேசிட்டு போறாரு, அவருக்கு என்ன பண்றது? போலீஸ்காரங்க அவருக்கு என்ன பண்றது? அது தெரிய மாட்டேன். அதான் ஒரு சமுதாயம் ஒரு ஆளை பார்த்து தான் செய்யும். எந்த ஒரு சமுதாயம் ஒரு நபரை பார்த்தா செய்யுது. புதுசா ஒண்ணு கத்துட்டு வராங்க அப்படின்னா ஆல்ரெடி அதை பண்ணிருப்பியான், அவன் யாரையாவது பார்த்திருப்பியான். எதுவுமே புதிதாக தொடங்குவது அல்ல, ஆல்ரெடி யாராவது செஞ்சதுதான் திரும்ப நம்ம செய்யறோம். போலீஸ்காரங்களே ஹெல்மெட் போடாம போறாங்க அப்படின்னா நம்ம போடாம தான் போவோம். அப்ப மாற்றம் யாரிடமிருந்து வர வேண்டும்? மாற்றம் எப்போதும் நம்மிடம் இருந்து தான் வர வேண்டும். ஒருவரை கத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து தான் போவோம். அதே மாதிரி ஒரு நல்லா படிச்சு ஒருத்தர் முன்னேற்றம் வராரு அப்படின்னா அவரை பார்த்து கத்துக்க மாட்டாங்க. இவன் திருடுறானோ, இவன் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்றானோ அவனை பார்த்து கத்துட்டு வருவாங்க. அதுதான் சொல்றேன், கத்துக்கிட்டா எல்லாரையும் பார்த்து சமமா கத்துக்கணும், இல்லைன்னா கத்துக்க கூடாது. ஒரு புதுயான விஷயங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் விட்டுவோம். அது மாதிரி இப்ப சமுதாய வளர்ச்சிக்கு என்ன ஒரு அடித்தளம் வேணும்? தமிழ் மொழியை இளைஞர்கள் மத்தியில பரப்பணும். ஆங்கில வழி கல்வி இருக்கட்டும், தப்பு கிடையாது, ஆங்கில வழி கல்வி இருக்கட்டும். என் தமிழ் மொழியை அழித்துதான் ஆங்கில வழி கல்வி வர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஆங்கில வழி கல்வி நம்மளுக்கா தேவையில்லை. ஆங்கில வழி கல்வி ஒரு சிறப்பான சமுதாய வளர்ச்சி கொண்டு வரும் கட்டாயம். ஆனால் தமிழே இல்லை, ஆங்கிலம் மட்டும்தான் அப்படின்னா அந்த சமுதாயம் வளர்ச்சி பெறாது. அந்த சமுதாயம் எப்படி பேக்வர்ட்ல போகுதுன்னு அர்த்தம், ஃபார்வர்ட்ல போல பேக்வர்ட்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். தன்னுடைய சமுதாயத்தின் மொழியை கற்றுக்கிறாத ஒரு சமுதாயம் எப்போதும் வளர்ச்சிக்கு அடையாது. தமிழ் மொழியை தவிர்த்துட்டு பிற அனைத்து மொழிகளும் கத்துக்கோங்க அப்படின்னு யாரும் சொல்லல. அனைத்து மொழியும் கத்துக்கொள், தமிழ் மொழியை விட கம்மியாக, தமிழ் மொழியை விட குறைவாக அனைத்து மொழியும் கத்துக்கொள், அது தவறில்லை. பாரதியார் சொல்லியிருப்பாரு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழை போல இனிமை யானும் காணும். தமிழை போல இனிமையா மொழி கிடையாது. அவர் அனைத்து மொழியும் கத்துக்காரு. அவர் வங்காளம் தெரியும், மராத்தி தெரியும், இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் எல்லாமே தெரியும். ஆனால் தமிழ்ல இருக்கக்கூடிய இனிமை அந்த மொழிகள்ல இல்ல அப்படின்றார். நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த மலையாளம், கன்னடம், இந்த சைடு இருக்கிற திராவிட அந்த மாதிரி மொழிகள் எல்லாம் தமிழ்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சண்டை. எங்க மொழி உங்களுடைய தமிழ்ல இருந்து தான் வந்துச்சா, அதுக்கு தனியா ஒரு திறமை இல்லையா அப்படின்னு சொல்றேன். உனக்கென்ற தனி ஒரு திறமை இருக்கின்றது, ஆனால் எங்கள் தாய்மொழியிலிருந்து பிரிந்து வந்ததுனாலதான் நீ இன்னும் உயிர்ப்போட இருக்க. இதுதான் நம்முடைய திராவிட மொழியில் அனைத்தும் தமிழிலிருந்து சிறு வேறுபட்டதை தவிர்த்து அது தனியாக உயிர்ப்பித்து வந்த ஒரு மொழி அல்ல. தமிழ் மொழியிலிருந்து சின்னதா உயிர்ப்பித்த ஒரு மொழி மட்டும்தானே தவிர்த்து அதுக்குன்னு தனியான ஒரு இது கிடையாது. இன்னொன்னு சொல்லணும், முக்கியமான விஷயம், அதாவது சமஸ்கிருதம். இப்ப ஊடி இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் ஸ்பீக்கர் அப்படின்னா இஸ் பி இக்க இர் ஸ்பீக்கர், அவ்வளவுதான். அந்த இதுல இஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த தமிழ்ல அர்த்தம் கிடையாது. அப்ப ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ல இருந்து நம்ம தமிழை கொண்டு வரோம் அப்படின்னா அது மாறுபட்டதாக இருக்கணும். அதே சவுண்டோட வருது அப்படின்னா அது வந்து சமஸ்கிருதம் சேர்ந்து இருக்கும். அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸ்பீக்கர் அப்படின்னா ஒளி பெருக்கி, மைக்ரோஃபோன், மைக் அப்படின்றது கிடையாது, மைக்ன்ற ஒரு வார்த்தை கிடையாது, மைக்ரோஃபோன். இப்ப இது வந்து டைனாமிக் மைக்ரோஃபோன், இது வந்து அதாவது ஸ்டீரோ, அப்புறம் ஆடியோல ஸ்டீரோன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று ஒரு டைப் இருக்கு. இது வந்து ஸ்டீரோ மைக், ஸ்டீரோல டைனாமிக் மைக்ரோஃபோன். டைனாமிக் அப்படின்றது அந்த வேவ்ஸை வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கத்தி பேசுனா கத்தி கொண்டு வரும், ஸ்லோவா அப்படின்ற அந்த ஸ்டீரோவை மேனேஜ் பண்ணக்கூடிய டைனாமிக் மைக். இப்ப இந்த மைக்ரோஃபோன் ஒளி வாங்கி, ஒளி பெருக்கி. அப்ப அந்த ஸ்பீக்கர் மைக்ரோஃபோன் அப்படின்றதுல இருந்து எவ்வளவு வேறுபடுது. இதுதான் உண்மையான தமிழ் சொற்கள். இன்னும் இதற்கு உண்மையான தூய தமிழ் சொல் இருக்கும், இது கூட தமிழ் தான், இந்த தூய தமிழ் சொற்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மிகவும் கடினம். தமிழ் மொழியோடைய ஒரு வளர்ச்சி பாதையில ஒரு முட்டுக்கட்டா இருக்கிற ஒண்ணு, ஸ்பீடு பிரேக்கரா இருக்கிற ஒண்ணு, முட்டுக்கட்ட கிடையாது, ஒரு ஸ்பீடு பிரேக்கரா இருக்கிற ஒண்ணு அப்படின்னா அதுதான் இந்த கடினமான சொற்கள். தமிழ்ல நிறைய கடினமான சொற்கள், தமிழே கடினம் தான். என்ன தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ் தெரியாதா அப்படின்னா யாருக்குமே தெரியாதான். தமிழ்ல இன்னைக்கு தமிழ் படிச்சவங்க போய் கேளுங்க, தமிழ்ல எத்தனை தூய தமிழ் வார்த்தைகள் இருக்கு. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா சொற்களுக்கும் தூய தமிழ் வார்த்தைகள் இருக்கு. நம்ம அதை சரியா பயன்படுத்த கடினம் அப்படின்றதாலதான் விட்டுட்டோம், தமிழுக்கு வந்துட்டோம். அதுலயும் தமிழ் பாதி சமஸ்கிருத தமிழா இருக்கு, இல்லைன்னா வட்டார தமிழா இருக்கு, கலந்து இருக்கு. ஆனா உண்மையான தமிழை இங்கு யாரும் பயன்படுத்துவதில்லை. இதுவே ஒரு வருத்தமான விஷயம். இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கு, சமுதாயத்தின் விளைவுக்கு
நீராக தமிழ் மொழி இருக்கு. அதை சமுதாயம் சரியா பயன்படுத்துறதா? இதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. சமுதாயம் தமிழ் மொழியை சரியாக பயன்படுத்துவதில்லை. கல்வியிலும் சரி, அனைத்து விஷயங்களும் சரி, சரியா நம்ம பயன்படுத்த மாட்டோம். தமிழை சரியா பயன்படுத்த அப்படின்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு நீங்க போய் கேளுங்க, படிச்சவன்ட்டே போய் கேளுங்க. 1680களில் இந்தியாவுக்கு வந்தான்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. இல்ல தமிழ் மொழி வளர்க்கறதுக்கு யாரோட பணிகள் இருந்துச்சு கேட்டாலும் தெரியாது. கேட்டா பாரதியார், பாரதிதாசன், கம்பர், கபிலர் வரிசையா சொல்லலாம். முக்கியமான பங்கு பல பேருக்கு இருக்கு. இதுல வெளிநாட்டவருடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டாலும் யாருக்குமே தெரியாது. ஒண்ணு, தமிழ்நாட்டுல தமிழை வளர்க்க தமிழர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. தமிழை வளர்க்க தமிழ்நாட்டுல தமிழர்களை தவிர்த்து தமிழை வளர்க்க வெளிநாட்டவர்களுக்கு பங்கு மிகவும் அதிகமாக இருந்துச்சு. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டுல இருந்து வந்தாரு. கால்டுவேல் பிரான்ஸ்ல இருந்து வந்தாரு. இது மாதிரி நாடுகள்ல இருந்து வந்து நம்ம தமிழ் மொழி வளர்க்கறக்கா இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. நம்ம மதுரையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அணைக்கட்டு கட்டினாரு பென்னிக்விக். தன்னுடைய சொத்துக்களை வித்து மதுரை மக்களுக்காக அணைக்கட்டை கட்டினாரு பென்னிக்விக் அவர்கள். அவருடைய சொத்து எல்லாத்தையும் வித்து பென்னிக்விக் அணை கட்டினாரு. இன்னைக்கும் மதுரை மக்கள் அதை நினைவு கூறமா பல பேர் அவங்களோட குழந்தைகளுக்கே பென்னிக்விக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள் அப்ப அவரு செஞ்சாரு, நம்ம அதுக்காக நன்றி கடன் செலுத்துறோம். புரியுதா? இதே போலதான் ஏன் மற்ற எந்த தலைவர்களும் இல்லை. பென்னிக்விக் சொத்தை வித்து என்ன செஞ்சிருக்காரு? அணைக்கிட்டு. அது ஒரு நல்ல விஷயம். அவரை நம்ம வணங்கலாம், வாழ்த்தலாம். அதே நேரத்துல வீரமாமுனிவரும் தமிழ் மொழி வளர்க்கறதுக்கு தன்னுடைய உயிரையும் இங்க விட்டார். அந்த நேரத்துல இங்க அவருக்கான நினைவு சின்னங்களோ அந்த ஒரு நாள் தான் அவருக்கு பூவண்டி போற அதோட முடிஞ்சு. அப்ப அவருடைய புகழை எப்போதும் பாட வேண்டும். புகழ் கீதம் எப்போதும் பாட வேண்டும். எல்லா நேரங்களிலும் பாட வேண்டும். ஒவ்வொரு நம்மளுக்கு செஞ்சிருக்காரு, நம்ம சமூகத்துக்காக செஞ்சிருக்காரு, நம்மளுக்காக, அவருக்காக, அவர் புகழுக்காக செய்யல. அவர் அப்ப யாருமே தெரியாது. அவரை அந்த 1710 அவர் வந்தப்ப 1780 60 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 60 50 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அப்ப அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு மனுஷன் சிவப்புக்குள்ள அங்கேயே கட்டிட்டு அவர் போயிட்டு இருந்திருப்பாரு. ஆரஞ்சு நேரம் அங்கேயே கட்டிட்டு அவர் யாருன்னு அவர் ஒரு சாமியார், அவ்வளவுதான். ஆனா தமிழ் மொழிக்காக இவ்வளவு பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றது நூல் அச்சாக்கத்துக்கு அப்புறமே தெரிஞ்சது. அப்ப இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் வீரமாமுனிவரை பத்தி. தமிழ் இலக்கிய கழகத்தின் வீரமாமுனிவர் பேரை வச்சு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வேற மதுரையில இருக்கு. வீரமாமுனிவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அப்ப அவருக்கு நன்றி செலுத்தும் விதமா நம்ம எல்லாரும் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கல. அது ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் தமிழன்டா அப்படின்னு எவனா போட்டான் அப்படின்னா அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும், தமிழை வளர்க்கறதுக்கு வெளிநாட்டின் பங்கு என்ன? தமிழ் மொழி ஏதாவது ஒரு கவிதை சொல்லி, ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லி சொல்லணும். திருன்னு முழிப்பான். கேட்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, இன்ஸ்டா ரீல்ஸ்ல போட தெரியும் தமிழண்டா அப்படின்னு போட தெரியும். ஆனா நீ என்ன சொல்லுன்னு சொன்னாதானே இங்க திருன்னு முழிக்கிற. தமிழ்நாட்டுல பிறந்த அனைவரும் தமிழ் கிடையாது. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் மொழியை கொஞ்சமாவது கத்துக்கணும், அடிப்படையான விஷயங்களை கத்துக்கணும். அதே போலத்தான் அரசியலமைப்பும். இந்தியனாக பிறந்த இந்திய மக்கள் அனைவருக்கும் கற்றுக்கொள்ளக்கூடியதான் இந்திய அரசியலமைப்பு சாசனம். இந்திய அரசியலமைப்புல அடிப்படை விஷயங்களை பத்தி நான் வகுப்புகள் நிறைய சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்திய அரசியலமைப்பு பத்தி கொஞ்சம் சின்னது யூஸ் பண்ணிக்கோங்க. ஐபிசி செக்ஷன் 19(1)A நம்மளுக்கு கருத்து சுதந்திரத்தை வழங்குது. இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசினேன், எத்தனையோ கட்சிகளை பத்தி இப்ப வறுத்து எடுத்தேன். இப்ப அவங்க எல்லாம் எம்எல்ஏ கேஸ் போட முடியுமானா என்ன கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. என் கருத்தை நான் ஊடகம் வழியாவோ அல்லது பொதுவாகவோ எப்படினாலும் நான் தெரிவிக்கலாம். அப்ப இந்த மாதிரியான அடிப்படை சட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 10 சட்டம் தெரிஞ்சு வச்சுக்க முடியாது. அது வருஷத்தோட சேர்த்து ஆர்டிகல் 19(1)C சங்கம் அமைக்கும் உரிமை போன்ற பல அரசியலமைப்பு சின்ன அடிப்படை சட்டங்கள் போதும். நம்மளை காப்பாற்றுறதுக்கான சின்ன அடிப்படை சட்டம் போதும். ரவுலட் சட்டம்லாம் சுதந்திரத்துல பயன்படுத்துது. சரி, அப்ப இந்த மாதிரியான சட்டங்களை அடிப்படை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்க வருகின்றேன். இன்னைக்கு ரொம்ப அருமையா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கருத்துக்களை தெரிஞ்சிருப்பீங்க. தமிழ் பள்ளி பத்தியும் அரசியலை பத்தியும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. நாளை ஒரு நல்ல ஒரு காணொளியும் நல்ல ஒரு பேச்சையும் உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கின்றேன். இப்போது மையத்தின் சார்பில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.